என் வாப்பா வஃபாத் ஆகிட்டாரு, அந்த வாப்பாவை நான் கனவுல காண்றேன். வஃபாத் ஆகினா என் வாப்பாவை நான் கனவுல காண்றேன். இதுக்கான அர்த்தம் என்ன? இந்த கனவு 4 நிலைமைகள்ல எங்களுக்கு தோணும். அதாவது என் வாப்பாவை நான் கனவுல காண்ற நேரம் அவர் 4 நிலைமைகள்ல இருப்பார். அதுல முதலாவது நிலைமையை சொல்றாங்க, இன்கான சாக்கித்தன், அவர் மௌனமாக இருக்கக்கூடிய நிலைமையில அவரை நான் கனவுல கண்டேன்னு சொன்னா ஃபஹுவ யஹ்தாஜு துஆஅக், அவர் என் துஆவை எதிர்பார்க்கிறாரு. அவருக்கு ஏண்ட துஆ தேவை, முடிஞ்ச அளவுக்கு அவருக்காக வேண்டி நாங்க துஆ செய்யணும். ரெண்டாவது விஷயம், ரெண்டாவது நிலைமை, வ இன்கான முபத்தசிமன், என் வாப்பா மரணிச்சிட்டாரு, அவரை நான் கனவுல காண்றேன், அவர் சிரிச்சு கொண்டிருக்கிறாரு, புன்முறுவல் பூத்தவராக இருக்கிறார். இப்படி இருந்தார் என்று சொன்னால் ஃபஹுவ ஃபீ மன்சிலத்தின் தய்யிபா, அவர் ஒரு கண்ணியமான ஒரு இடத்துல அல்லாஹ் வச்சிருக்கிறார். மூணாவது நிலைமையை சொல்றாங்க, இன்கான ஹசீனன் அவு யப்கி, என மரணிச்ச வாப்பாவை நான் கனவுல காண்றேன், அவர் கவலையோட இருக்கிறாரு, அப்படி இல்லைன்னு சொன்னா அவர் அழுது கொண்டு இருக்கிறார். அதுக்கான அர்த்தம் என்ன? யஹ்தாஜு சதகத்தன் அவு கலா அதைனின், அவர் உலகத்துல வாழும் காலங்கள்ல கடன் எடுத்திருக்கிறாரு, அந்த கடனை கொடுக்க மறந்துட்டாரு, அதுக்குள்ள அவருக்கு மௌத்து நெருங்கிட்டு, அந்த கடனை நாங்க என்ன செய்யணும்? முடிஞ்ச அளவுக்கு அடைக்க பார்க்கணும். அதே போல அவருக்காக வேண்டி அதிகமாக சதகாக்களை கொடுக்கணும். அதுக்கு அடுத்த நிலைமையை சொல்றாங்க, வ இன் அஅதாக ஷைஅன், அவர் உங்களுக்கு ஒரு பொருளை தார மாதிரி உங்களோட கனவுல நீங்க அவரை கண்டீங்கன்னு சொன்னால் ஃபஹுவ ரிஸ்குன் காதிமுன் இலை, அல்லாஹு தஆலாவிடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு ரிஸ்க் உங்களை தேடி வந்து கொண்டு இருக்குது என்று சொல்லி அர்த்தம். சில சகோதரர்கள் ஒரு வீடியோ அனுப்பி விளக்கம் கேட்கிறாங்க. அது என்ன வீடியோன்னு சொன்னால், ஒருவர் தன்னுடைய மரணித்த வஃபாத்தான தந்தையை கனவுல கண்டால் என்று சொல்லி ஒரு 4 நிலை, எப்படி கவலையாக இருந்த மாதிரி பார்த்த ஒரு நிலை, அல்லது சந்தோஷமா சிரிச்ச வண்ணம் பார்த்த ஒரு நிலை, அப்படி சொல்லி 4 நிலை என்று சொல்லி அந்த 4க்கும் விளக்கம் சொல்லப்படுற வீடியோவை அனுப்பி கேட்கிறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்க தெளிவாக ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும். என்னன்னு சொன்னால், இப்ப நீங்க தந்தை வஃபாத்தானால் மரணித்த தந்தையை கனவுல கண்டால் என்ன என்று சொல்லி நீங்க கூகுள் டைப் பண்ணீங்கன்னா இந்த 4 விஷயம் வரும். அப்ப இது மார்க் அடிப்படையில சொல்லப்பட்ட விஷயம் அல்ல. இது அவங்க தேடி பார்த்து அல்லது ஏதாவது யாரோ சொன்னதை வச்சுதான் சொல்றாங்க. உண்மையிலே ஒரு ஆள் மரணித்த பிறகு கனவுல கண்டா இதுக்குத்தான் சொல்லி நமக்கு எப்படி எங்களுக்கு தெரியும்? இவர் இந்த காரணத்துக்கு தான் இப்படி இருக்கிறார், இந்த காரணத்தான் இப்படி இருக்கிறாரு. யாருக்குமே இது ஒரு மறைமுகமான அறியப்படாத ஒரு விஷயம். ஒருவர் மரணிச்சு அவரு சொர்க்கத்துல இருக்கிறாரா, நரகத்துல இருக்கிறாரா, அல்லது வேதனையோட இருக்கிறாரா, இது யாருக்கு அந்த செய்தி கிடைச்சிருக்குது? இப்ப என்ன வாப்பா மூத்தா போயிட்டார், அவருடைய நிலை என்னன்னு எனக்கு பார்க்கலுமா? அல்லது 100 ஆள் அவரோட வாப்பா மூத்தா போயிட்டார், அவரோட நிலை என்னன்னு அவருக்கு தெரியுமா? சரி, கனவுலதான் சொன்னா கூட, கனவுல சொன்னா அதுதான் உண்மை எப்படி நம்ம வகையாது வருது இல்லையே. அப்ப என்ன அன்புக்குரிய சகோதரர்கள், இதெல்லாம் சுத்த மடத்தனமான கருத்துக்கள். இவன் மக்கள்ல என் தந்தை இப்படி வந்துட்டாரு, இப்படி சொல்லிட்டாரு. சில பொழுது ஒரு சொர்க்கவாதியாக இருப்பார், அழுது கொண்டு வருவார். சில நரகவாதியா இருப்பார், அவருக்கு சிரிச்சு கொண்டு வருவார். அப்ப இந்த கனவுகள் என்பது வகை அல்ல. இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார மாதிரி வகை அல்ல. அப்ப இப்படி வந்தா இதுதான் சொல்லி எப்படி நான் கண்டுபிடிச்சேன்? அது குர்ஆன்ல ஹதீஸ்ல ஏதாவது ஆதாரங்கள் இருக்குதா? இல்ல. அப்ப எனவே இதுல எந்த ஒரு நாங்க அதை போட்டு அலட்டி கொள்ள தேவையில்லை. எந்த ஒரு நிலை வந்தால், நல்ல கனவு கண்டா இஸ்லாம் அதுக்கு ஒரு வழிமுறையை சொல்லுது, கெட்ட கனவு கண்டா அதுக்கு ஒரு வழிமுறையை சொல்லுது. அதை நாங்க பேணி எடுத்துட்டு போகணுமே தவிர அதெல்லாம் இதுதான் விளக்கம், இதுதான் விளக்கம் சொல்லதா இருந்தா குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில அதாவது ஒருவர் சிரித்தால் இந்த ஹதீஸ்ல இப்படி வந்திருக்குது, இந்த ஹதீஸ்ல இப்படி வந்திருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அதெல்லாம நாங்களாக ஒருவர் சொர்க்கவாதி, நரகவாதி, அவர் இதைத்தான் சொல்ல வர்றாரு முடிவெடுக்கிற அதிகாரம் எங்களுக்கு கிடையாது. சஹாபாக்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர் சொர்க்கவாதி சொல்லிக்க போறவும் நான் ஒரு முனாஃபிக்கோ நயவஞ்சகனோடு பயந்து நடுகிறாங்க. இத்தனைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது வஹி. அவங்க பேசுறது வெளியே, அதாவது வீணான வார்த்தை அல்ல. வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹியுஹா. அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பிறகும் அவங்களோட ஈமான் பயந்து இருந்தாங்க, நான் முனாஃபிக்கோன்னு சொல்லி. அப்ப எனவே நாங்க சும்மா, அதாவது என் வாப்பா சிரிக்கிறாரு, என் வாப்பா கனவுல இப்படி சொன்னாரு அப்படி சொன்னார் என்பதை நம்பி நாங்க யாரோ எழுதின, யாரோ டைப் பண்ணி கூகுள்ல போட்டதால, கூகுள் காட்டுற செய்திகள் யாரோ போட்டது கூகுள் எங்களுக்கு இப்படி காட்டுது என்பதற்காக வேண்டி இதுதான் சொல்லி தீர்மானம் எடுக்க முடியாது. கனவுகளை நம்பி நாங்க ஏமாந்து போக கூடாது. நிறைய இன்னைக்கு மீடியாக்கள்ல லைக்குக்காகவும் ஷேருக்காக வேண்டியும் கமெண்ட்ஸுக்காக வேண்டியும் கனவில் இதை கண்டால் இது இப்படி வந்தால் என்ன தெரியுமா, அப்படி வந்தால் என்ன தெரியுமா? அது குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் சொல்லப்பட்ட பிரச்சனை அல்ல. குர்ஆன் ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருந்தா பிரச்சனை இல்லை. அதெல்லாம் கற்பனையில் யாரோட புத்தகத்தை வச்சு அல்லது சும்மா ஒருவர் சொன்னதுக்காக வேண்டி சொல்றதுல எந்த அர்த்தம் கிடையாது. எனவே இந்த மாதிரி விடயங்களை குர்ஆன் சுன்னா அடிப்படையில ஈமான பாதுகாத்து வாழ்ற மக்கள் நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது என்பதை தான் நாங்க சொல்லிக் கொள்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.